Taste the Daily. கரூரில் குடிநீர் மற்றும் பட்டா கேட்டு திமுக மேயர் மற்றும் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியதில் அவர்கள் பதில் கூற முடியாமல் திணறினர். வாங்கப்பாளையம் பகுதியில் கரூர் மாநகராட்சி மேயர் தனது சொந்த வார்டில் ஆய்வு என்ற கபட நாடகத்தை அரங்கேற்ற சென்றபோது 5 நாட்களுக்கு ஒருமுறைதான் குடிநீர் வருகிறது என மக்கள் மேயரிடம் கேள்வி எழுப்பினர். மேலும் பட்டா கேட்டு பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று உடன் இருந்த மாவட்ட ஆட்சியரிடமும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். ஏற்கனவே கொடுத்த மனு மீது நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் உங்களுடன் ஸ்டாலின் என்ற விளம்பர கபட நாடக திட்டத்தில் மனுக்களை பெற்று என்ன செய்ய போகிறார்கள் என மக்கள் கேள்வி எழுப்பினர். சிவகங்கை மாவட்டம் வேங்கைப்பட்டியில் உள்ள சமத்துவபுரத்தில் பொது மயானம் இல்லாததால் கிராம மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். சமத்துவபுரம் பகுதியில் பொது மயானம் இல்லாததால் அங்கு உயிரிழந்தவர்களை அடக்கம் செய்ய அருகாமையில் உள்ள ஊர்களை பொதுமக்கள் நாட வேண்டிய அவலம் நிலவுகிறது. திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகளிடம் இதுகுறித்து மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவிக்கும் மக்கள் அப்பகுதியில் பொது மயானம் அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மதுரையில் அரசு பேருந்து ஒன்று சாலையில் சென்று கொண்டிருந்த போது நடுவழியில் பழுதாகி நின்றதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். குளமங்கலத்திலிருந்து பெரியார் பேருந்து நிலையம் நோக்கி வந்த அரசு பேருந்து கோரிப்பாளையம் பகுதியில் பழுதாகி சாலையின் நடுவே நின்றது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதன் காரணமாக வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். விடியா திமுக அரசு ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்குவதால் பயணிகள் அவதியடைவது தொடர்கதையாகி வருகிறது.